ஹே ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரைடே. வெதர் வந்து வெளியில் வந்து 14 டிகிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால என் பொண்ணுக்கு வந்து ஹாஃப் டே தான். அவள் 12:30 வந்துடுவா. அதனால் சிம்பிளாக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாஸ்தாவை கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் ஆயிலும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. நல்லா பாயில் ஆயிடுச்சு. அதுக்கிடையில் நான் போய் ஆனியனு அப்புறமாட்டி கார்லிக்கு கேரட்டு கேப்சிகம் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். சரி நம்ம செய்ய ஆரம்பிச்சு. நான் சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தேன். கேப்சிகம் கார்லிக் எல்லாத்தையும் போட்டு எல்லாமே வந்து நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடரும் கொஞ்சம் சால்ட்டு அப்புறமாட்டி கொஞ்சம் ஓரியானோ போட்டிருந்தேன். வேணால் நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு கெட்டி பண்ணிட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் பாயில் பண்ண இதையும் போட்டு நல்லா கிண்டி, நான் அவளுக்கு கொத்தமல்லி இலை போட்டால் பிடிக்காது, அதனால் போடலை. ஒரு பாயில் எக்கும் பாயில் பண்ணி அவளுக்கு கொடுத்து விட்டாச்சு. அவளும் கிளம்பிட்டாங்க. வெளியில் வெதர் செம்ம கூலிங்காக இருந்துச்சு. 7 o'clock தான் இருக்குது, 16 டிகிரி தான். வீட்டுக்கு வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் எழுப்பிவிட்டு டீயும் கொடுத்தாச்சு. என் ஹஸ்பண்ட் டீ குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு ஆனியன் தோசை தான் சுட்டுருந்தேன். அவங்களுக்கும் பாஸ்தாவே கொடுத்து விட்டாச்சு. அவங்களும் கிளம்பிட்டாங்க. பை பாய் சொல்லி அனுப்பிச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நானும் என் பொண்ணும் சாப்பிட்டுட்டு வாக்கிங் கிளம்பிருந்தோம். வெளியில் செம்ம வெதர் செம்மையாக இருந்துச்சு. தேங்க்யூ.